சோபனா தனது பள்ளி படிப்பை புனித தாமஸ் மேல்நிலைப் பள்ளியில படித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் பிரபல பரதநாட்டிய கலைஞரான சித்ரா விஸ்வேஸ்வரனின் கீழ் சென்னையில் உள்ள சிதம்பரம் அகாடமியில் நடன பயிற்சியை கற்று வந்த இவர் பிறகு பரதநாட்டியத்தின் ஒரு முக்கியமான அங்கமான அபிநயத்தை மிக நன்றாக கற்று அதுல ஒரு குருவை போல தேர்ச்சி அடைந்திருக்கிறார். திருவாங்கூர் சகோதரிகளான லலிதா, ராகினி, பத்மினி ஆகிய 3 பேரும் நடிகை சோபனாவிற்கு அத்தைகள் என்பதால் தன்னுடைய அத்தை வீடான நடிகை பத்மினியின் வீட்டிற்கு சிறுமி சோபனா அடிக்கடி சென்று வருவது வழக்கம். அவரிடமிருந்து பரதநாட்டியத்தை எவ்வளவு அழகா ஆடணுங்கிறத கற்றிருக்கிறார். அப்படி ஒரு முறை தன் அத்தை பத்மினியின் வீட்டிற்கு சென்ற போது அங்கு நடிகை ஹேமமாலினியின் அம்மாவான ஜெயா சக்கரவர்த்தி வந்திருக்கிறார். சிறுமி சோபனாவை பார்த்த ஜெயாவிற்கு மிகவும் பிடித்து போனதால சினிமாவில் உன்னை அறிமுகம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு கூறிவிட்டு சென்றிருக்கிறார். 1980ஆம் ஆண்டு வெளிவந்த மங்கள நாயகி எனும் படத்துல முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் குழந்தை நட்சத்திரமாக தனது 10வது வயதில் தமிழ் சினிமாவில் அறிமுகம் கண்டார்.